இருப்பீங்களா, அந்த டைம்ல பைபிள் எடுக்க மாட்டீங்களா கையில? சண்டே வந்து இங்க வீட்டுல வச்சிருந்தா அடுத்த சண்டே போகும்போது தாங்க நாங்க அதை தேடுவோம். அப்படியா கதை? சரி உன் பைபிள் எடுப்பா. ஐயோ போனாலும் பைபிள் எங்க வச்சோன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் எனக்கு அப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன தம்பி தூசி தட்டிலாம் எடுக்கிறீங்க பைபிள? ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி, நீ டெய்லி பைபிள் படிக்கிறதுல அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. நான் உனக்கு ஒரு வசனம் சொல்றேன். அந்த வசனம் படிச்சுட்டு நீ உன் புக்கை படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, நிச்சயமா உன் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையை மாத்தின வசனமும் அதுதான். எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சது அவரோட கிருபை மட்டும் இல்லை, இந்த வசனமும் சேர்ந்துதான் என்னை வழிநடத்துச்சு. உனக்கு அந்த வசனத்தை காண்பிச்சு கொடுக்குறவா? சரி, உன் பைபிள்ல யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கிறியா? புதிய ஏற்பாட்டுல 312வது பக்கம் நம்ம வாசிப்போமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் உனக்கு புரிஞ்சுச்சா? இந்த பூமியில இருக்க நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்ம நல்லா படிக்கிறோம் படிக்கல, ஏழை பணக்காரன், இந்த பாகுபாடுலாம் இந்த வேதத்துல இல்லவே இல்லை. யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. எதை கேட்டாலும் கடிந்து கொள்ளாத ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நம்ம ஏசப்பா. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவாருன்னு சொல்றாங்க. நம்ம கேட்டாதான் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்றாருல. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்ற வசனத்தின்படி நீ ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கும் ஞானத்தை தருவாரு. உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை நீக்கிறதுக்கும், மற்ற எல்லா காரியங்களுக்கும். இல்ல நான் ரெகுலரா படிக்கிறேன் ஆனா எனக்கு ஞானமே வர மாட்டேங்குதுன்னு சொல்றீங்கன்னா கூட கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்க வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கே இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணிட்டு நல்லா இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன் புக்கை எடுத்து உன் புக்ல கை வச்சு, ஏசப்பா இந்த வசனத்தின்படி எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டு படிச்சனா நிச்சயம் நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் மார்க் வாங்க மாட்ட, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ. அடுத்த முறை நீயே என்கிட்ட சாட்சி சொல்லுவ. சரியா? இனியோட இந்த வசனத்தை படிக்கலாமா? நீ இப்ப நான் சொன்ன வசனம் உனக்கு தெரிஞ்சுச்சா? அந்த என்ன வசனம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெரி குட். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. இதை பாக்குற நீங்களும் உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னா, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தரணும்னா யாக்கோபு 1:5 படிங்க, டெய்லி வாசிங்க. உங்க பைபிள் உங்களுக்கு எப்படி கை கொடுக்கும்ன்றத இதுல இருந்து நீங்க பாப்பீங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.